महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। श्रीमान श्रितवत्सलः श्रुतिशिरस्सीमा विहारी घन प्रेमाद्राग सुधा कटाक्ष सुमनो दमाभिरमाकृतिः कामारातिः अनंत वैभवनिधिः कामातिदोषाकुलं सोमाभो विशतीकरोतु हृदयं सोमार्धचूडामणिः यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाया. நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தை ஸ்ருதம் மே கோபாயா. ஸ்ருதி அப்படின்னா என்ன? ஸ்ருதி அப்படின்னு சொன்னா வேதம்னா வேதம் அப்படின்னு நம்ம அந்த ஸ்வரத்துக்கு வச்சு பாட்டுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கும் ஸ்ருதின்னு தான் பேரு. ஆனா ஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தை ஒரிஜினலா வேதத்துக்கு தான் பெயர். வேதம்னா நம்ம எல்லாருமே வேதம்ங்கிற வார்த்தை கேட்டிருக்குமோ, தர்மம்னு கேட்டிருக்குமோ. வேதம்னா என்ன? அது பேரு. வேதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். விதஞானே அறிவுன்னா யாரோட அறிவு? பகவான். இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கேன், எல்லாரும் கிளம்பி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு 4 நாள் முன்னாடி நீங்கள்லாம் இங்கே வரணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைசிங்லாம் பண்ணி ஒரு திட்டமிடுறோம் பார்த்தியா. இங்கே வந்து 2 நாள் தங்கி கேம்பெல்லாம் வச்சு இந்த கிளாஸ்லலாம் கலந்துக்கணும். அப்போ எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி ஒரு பிளானிங் பண்ணுறோமோ. நான் இன்றைக்கி காலத்தால் எழுந்தினோடனே இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறோமோ. அது மாதிரி இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு பகவான் போட்ட பிளானுக்கு தான் வேதம்னு சொல்லி. இந்த உலகத்தை எப்படி படைக்கணும், என்ன மாதிரி படைக்கணும் அப்படின்னு பகவான் வந்து சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோதப்யதா சதபஸ்தப்வா அப்படின்னு எப்படி பகவான் திங்க் பண்ணினார்னு இருக்கு. அந்த திங்கிங் பிளானிங் இருக்கு பத்தியா, அதுக்கு தான் வேதம்னு பேர், அறிவு. அப்போ வேதம் முழுக்க என்ன இருக்கும்னா அந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறது, சிருஷ்டி எப்படி நடக்கிறதுங்கிற விவரங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வேதம் அப்படின்னு பேர். வேதம்னா பொதுவாக அறிவு அப்படின்னு அர்த்தம். இந்த சான்ஸ்கிரிட்னு சொல்கிறோமோ, இப்போ நமக்கு ஒரு தாட் வர்றது ஹிருதயத்தில், நமக்கு எந்த லாங்குவேஜில் வரும்? அது தமிழில் தான் வரும். தமிழில் தான் வரும். தாய்மொழியில் தான் கரெக்ட் நீ சொன்னது. தாய்மொழியில் தான் வரும். மராட்டியாக இருந்தால் மராட்டியில் வரும், தெலுங்காக இருந்தால் தெலுங்கில் வரும், தமிழ்னா தமிழில் வரும். ஒரு நாயை வந்து இப்படி பாரு, நாயை தொத்தோ 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 அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். கூப்பிட்டோடனே அது திரும்பி பார்த்துட்டு வர்றது. அப்போ அதுக்கு ஒரு தாட் இருக்குமோ, இவா நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு. அது என்ன மொழியில் இருக்கும்? அதான் அதோட மொழி என்ன? மொழி தெரியல நமக்கு. நம்ம பேசுகிற மொழி தான் நமக்கு தெரியறதே தவிர பேசாத மொழி தெரியல. இப்போ உலகத்தில் உள்ள எந்த உயிரிலும் நினைக்குமோன்னு தாட் இருக்கணும், அது அதோட மொழி. அது மாதிரி இந்த உலகத்தை படைக்கணும்னு பகவான் நினைப்பாரோனும். அது என்ன மொழின்னா அதுதான் சம்ஸ்கிருதம்ங்கிறது. அந்த மொழிக்கு தான் சம்ஸ்கிருதம்னு பேர். அதனால வேதங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. நம்ம வேதம்னா விதஞானேன்னு ரூட் வந்து தாத்து, அறிவுன்னு அர்த்தம். இது ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னோம். வேதம்னா என்னென்னா அறிவுன்னு அர்த்தம். வேதத்தில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை தான் சொல்லியிருக்கு. வேற்றுமைகள் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து இன்னும் நம்ம மற்ற மதத்துக்காரர்களோ அல்லது மற்றவர்களோ பேசும்போது ஏற்றத்தாழ்வு, பிராமின் நான் பிராமின், வந்து உயர்வு ஆணு பெண்ணு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன், இப்படிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் வேதத்தில் கிடையவே கிடையாது. வேதத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. பின்னாடி வாழ்க்கை முறையில் வந்தது அதெல்லாம். இப்போ ஒரு
ஒரு குடும்பத்துக்குள்ள நாம இருந்தோம்னா அதுல வந்து எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். நாம அவன் ஒர்க்கு பார்க்கறதே ஒர்க்கு பிரியும் நமக்கு. ஒருத்தர் வந்து போய் நீ கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லுவா, ஒருத்தரை பேங்குக்கு போ அப்படின்னு சொல்லுவா, ஒருத்தரை பூஜை பண்ணுன்னு சொல்லுவா. ஒரு 3-4 குழந்தை இருந்தான். அது மாதிரி இந்த உலகத்தோட ஒர்க்கை நாம் திரும்பி பார்க்குறதே தெய்வ காரியங்களை பண்ணுறவாளுக்கு பிராமணான்னும், ராஜ்யத்தை ஆள்றவர்களுக்கு சத்திரியர்கள்னும், வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு வைசியர்கள்னும், விவசாயம் பண்ணுறவர்களுக்கு சூத்திரர்கள் அப்படின்னு பெயர் ஏற்பட்டு அந்த காரியத்தினால பெயரே தவிர பிறப்புனால கிடையாது. இன்னைக்கும் காரியம் செஞ்சால் அந்த பெயர் தான். நீ என்ன செய்யறியோ அதனால தான் உன் பெயரே. இது ஃபஸ்ட்டு. வேதத்தில் ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது கிடையாது. வேதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறது. எப்படின்னா தர்மம்னு சொல்லுவோம். நாம் எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டுருப்போம். நாம தர்மம் தர்மம் அப்படின்னா தர்மத்தோட மீனிங் என்ன? Good characteristics. Justice. சொல்லுங்க, ஒவ்வொரு சொல்லுங்க, வாழ்க்கை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. Justice. சரி. Dollar. டாலர். நியாயம். ஆனர். சரி. காது நம்ம தரந்து வச்சு கேட்கணும். ஆனர். சொல்லு. சரி. அப்புறம் சரி. டிசிப்ளின். சரி. சரி. அதெல்லாம் தாண்டி சுபாவம்னு. இப்போ உதாரணம் சொல்றது, நாயோட தர்மம் குலைக்கிறதுங்கிறோம், பசுவோட தர்மம் பால் கொடுக்கறது. ஸ்கூல்ல படிப்புல வருமோன்னு அது. குதிரையோட தர்மம் ஓடுறது. அப்ப குதிரைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கணும். அப்ப என்னன்னா குதிரையோட சுபாவம் என்னன்னா ஓடுறது. இப்ப உலகத்துல நாம இருக்கோம், நாய் இருக்கு, குதிரை இருக்கு, காக்கா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தரும் நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் ஒண்ணுதான். சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தைகள் பெற்றுக்கிறது, நம்மளை காப்பாற்றுறது, வீடு கட்டுறது எல்லாருமே தானே பண்றோம். ஒரு குருவி வீடு கட்டலையே, ஆகாரம் அதெல்லாம் பண்ணினத்தினால நாமக்குள்ள வேற்றுமை வராது. ஒருத்தர் தேர்ந்து ஒருத்தரை எது வேற்றுமைப்படுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம். இப்போ ஓடுறதுல எது ஸ்பீடா இருக்கும்? குதிரை தான். அப்ப குதிரையோட தர்மம் ஓடுறது. பால் சீட்டாவை விட குதிரை தான் ஸ்பீடா ஓடும். குதிரை தான் ஓடிண்டே இருக்கும். சீட்டா 5 நிமிஷம் கூட ஓடாது, அதுக்கு மேல ஓட முடியாது. குதிரை வந்து 5 hours ஓடும். ஆமா, அதோட கெப்பாசிட்டி அது மாதிரி. அதனால தான் ஹார்ஸ் பவர்னு சொல்றோம். நம்ம இன்ஜினுக்கெல்லாம் எலிபென்ட் பவர்னு சொல்றோமா, சீட்டா பவர்னு சொல்றோமா? அப்ப ஓடுறது. அது மாதிரி வந்து பாம்போட தர்மம் என்ன? கொத்தறது. அந்த விஷத்தால கொத்தறது. இது மாதிரி இப்படி எப்படி ஒன்னொன்னுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பத்தி, அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு பூவை பார்த்த உடனே இதை நம்ம மல்லிகை பூன்னு சொல்றோம், இதை வந்து ரோஸ் அப்படின்னு சொல்றோம். பார்த்த உடனே எப்படி நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம்? நாம கலர், அந்த ஷேப்பு, அதுல உள்ள ஸ்மெல்லு எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை அப்படி தெரிஞ்சுட்டாதான் எப்படி நமக்கு தெரியறதுக்கு அடையாளமா இருக்கோ அதுக்கு பேர் தர்மம்னு பேரு. இப்ப மனிதன் அப்படின்னு இந்த பாருப்பா, இந்த திரும்ப மனிதன் அப்படின்னு சொல்லிட்டா மனிதனுக்கு என்ன பிரத்யேகமான அடையாளம்? வேலை. எதுக்கு வேலை? படிப்பு வந்து என்ன படிப்பு? என்ன படிக்கிறது சொல்லும்? ஸ்கூல் படிப்பு. ஸ்கூல் படிப்போட பிரயோஜனம் என்ன? வேலை பார்க்கறதோட பிரயோஜனம் என்ன? சம்பாதிக்கிறதோட பிரயோஜனம் என்ன? சாப்பிட்றது தான். அப்ப யானை எங்க போய் படிச்சது சாப்பிட்றதுக்கு? யானை எங்க படிச்சது? நம்ம இத்தனையும் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு தானே இத்தனையும் சொல்றோம். இல்ல, யானை வாழலையா? பசு வாழலையா? நாய் வாழலையா? நீ சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னா. கல்யாணம் பண்ணிக்கிறதுனா நாய் கல்யாணம் பண்ணிக்கலையா? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான்னா பண்ணி குழந்தை பெற்றுக்கலையா? அப்ப இதெல்லாம் இல்லை நம்மளோட தர்மம். யோசனை பண்ணணும், திங்க் பண்ணணும். அப்ப இதுக்காகலாம் இல்லை. நம்மளோட தர்மம் என்னன்னா வேதம் சொல்றது ஸ்பெஷாலிட்டி. நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த உலகத்துல உள்ள எதுக்கும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது தான் வேதம். வேதம் இல்லை. ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம். ஆத்ம குணம் அப்படின்னா என்னன்னா நல்லவனா இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, பிரத்தியாரை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, பிரத்தியாருக்கு சாமான்களை கொடுக்கறது, பொறுமையா இருக்கிறது. இதுக்கு எதிர்மறையா இல்லாம இருக்கணும்.
திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, பெருத்தியாரை ஹிம்சை பண்ணக்கூடாது, கெட்டவனாக இருக்கக்கூடாது. இது 10. நல்லவனாக இருக்கணும், சத்தியம் பேசணும், கருணையோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும், தானம் பண்ணணும். இதுக்கு 5 எதிராக உள்ளது 10, மொத்தம் 10. இது ஆத்ம குணம்னு பேர். இன்னைக்கு உலகத்தில் மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு மிருகம் வந்து தானம் பண்ணுமா? தங்கிட்ட எடுத்ததை இன்னொன்று கொடுக்குமா? ஏதாவது கொடுக்காது. அதுவே சொல்கிறேன் எல்லாத்தையும். வேற ஏதாவது சாப்பிட வந்தால் கூட சண்டை போடும். அதுக்கு அடுத்தது ஆச்சாரம்ங்கிறது. காலத்தால் எழுந்துட்ட உடனே யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம். நாய் பல்லு தேய்க்குமா? குளிக்குமா? என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்குமா? என்ன நெத்தியிலெல்லாம் எல்லாம் இட்டுக்கிறோமே நம்ம, அதெல்லாம் இட்டுக்குமா? என்ன என்னமா இட்டுக்கிறது? நம்ம தான் அதிகம் பண்ணுறோம். அதுக்கு நாமத்தை போட்டு விட்டுறோம், அதுக்கும் பட்டையை போட்டு விட்டுறோம். நாம தான் பண்ணுறோம். அது ஒன்றும் பண்ணலையே. அது என்னதான் பண்ணுறது? நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுறோம். அது 3வது ஆராதனம்ங்கிறது. வாட் ஆர் மன் பெட்டர் தென் ஷீப் ஆர் கோட்ஸ். ஆர்த்தர்னு ஒரு போயஸ் வரும், 10th வரும் உங்களுக்குலாம். அதில் கேட்குறான், ஆர்த்தருங்கிற ராஜா கேட்குறான், ஆடு மாடுகளை காட்டிலும் மனிதன் எந்த வகையில் உயர்ந்தவன்? பிரேயரால். தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு பத்தியா? அதெல்லாம் பண்ணுறத எந்த ஆடாவது குளிச்சுட்டு வந்து கோவிலில் சாமி கும்பிடுமா? அதெல்லாம் பண்ணாது. இந்த 3 நாம செஞ்சாதான் நாம மனிதன். அப்படி செய்யாம இருந்தோம்னா அந்த ஆடு மாடும் நாமும் நல்லவனா இருக்கணும், ஆச்சாரத்தோட இருக்கணும். வழிபாடுங்கிறது தெய்வம் மட்டும் இல்லை. வேதம் என்ன சொல்றது? 4 பேரை வழிபடணுங்கிறது. மாத்ரு தேவோபவா, பிதிர் தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா. முதல்ல அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அப்புறம் அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அப்புறம் டீச்சர்ஸை தெய்வமாக நினைக்கணும், அப்புறம் கெஸ்ட்டை தெய்வமாக நினைக்கணும், இயற்கையை தெய்வமாக நினைக்கணும். பஞ்சபூதங்கள் இருக்குத்தியா? பஞ்சபூதங்கள்லாம் என்ன? இதுதான் அடிப்படை. இதுலேருந்து தான் உலகம் முழுக்க இருக்கு. இது எப்படி கிரியேட் ஆச்சுங்கிறத வேதம் சொல்றது. ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதய, ஓஷதியோன்னம், அண்ணாத் புருஷ. பியூர் சயின்ஸு எல்லாம் வேதத்தில் இருக்கு. அப்புறம் தான் பின்னாடிலாம் ஒரு 100 வருஷத்துக்குள்ள தானே இந்த சிலபஸ் எல்லாம், இந்த எஜுகேஷன் சிலபஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் படிக்கவே இல்லையா? என்ன நாமெல்லாம் இதை தான் படித்தோம். ஆகாசத்துலேருந்து, ஸ்பேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன உருவாகும்னா ஏர் உருவாகும். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி. காற்றுலேருந்து என்ன உண்டாகும்? ஃபயர். அக்னே ராபஹா. ஃபயர்லேருந்து என்ன உண்டாகும்? வாட்டர். அத்ய பிருத்திவி. வாட்டர்லேருந்து என்ன உண்டாகும்? நிலம். பிருத்திவியா ஓஷதையா. பூமியிலேருந்து என்ன உண்டாகும்? செடி கொடிகள்லாம் உண்டாகும். அதுலேருந்து என்ன உண்டாகும்? ஃபுட்ஸு. அதுக்கு அடுத்தது அதை சாப்பிட்ற நீ. ஃப்ரூட்ஸ் சொன்ன பற்றியா? அதை சாப்பிட்ற நீ. அதுக்கு அதான் அந்த ஃப்ரூட்ஸ் உண்டானா அதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் வேணுமோ? அது மாதிரி உள்ளவர்கள்லாம் தான் நாம் உயிரினங்கள்னு பேர் நமக்கு. இந்த இதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தை நாம் தெய்வமாக நினச்சி வழிபடுறோமோ இல்லையோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜலத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது, பூமியை அசுத்தப்படுத்தக்கூடாது, காற்றை அசுத்தப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக. நெருப்பை நம்ம ஹிந்து மதத்தில் பிரதான காடுங்கிறது யாரு? அக்னி. கரெக்டாக சொன்ன அக்னி தான். ஃபயர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. நீ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும், சிவன் கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் எதில் ஹோமம் பண்ணுறோம்? நாம அக்னியில் தானேப்பா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபயர் தான். ஃபயர்லேருந்து தான் அப்புறம். ஏன்னா அக்னியில் தான் தெய்வங்கள்லாம் இருக்குது. அக்னி சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஏன் அக்னியில் ஹோமம் பண்ணணும்னு சொல்லி வேற எந்த மதத்துலையாவது உண்டாது? அக்னியில் ஹோமம் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம மதம் இப்போ நீங்கள்லாம் அக்னியை பார்க்கவே கூடாதுன்னு தான் இருக்கு. ஏன்? மற்ற மதங்கள்லாம் ஆமாம். நம்ம குழந்தைகள் சமிதாதானம் பண்ணுறேன், கல்யாணம் ஆச்சுன்னா உபாசனம் பண்ணணும், அக்னியை வழிபடணும்னு ஏன் இருக்குது? தெய்வங்களுக்கு நாம் ஒரு ஆகுதி கொடுக்குறோம், பூஜை பண்ணுறோம்னா
அக்னி வழியாக பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதையே அக்னி வழியே சயின்ஸ் இது. இப்போ நாமெல்லாம் பிரத்யக்ஷம்னு பேர், நம்ம கண்ணால் பார்க்குறவா இருக்கும். தெய்வங்கள்லாம் கண்ணுக்கு தெரியறதா? தெரியல. இந்த கண்ணுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியாது, ரெண்டு விஷயம் இருக்கணும். அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவா? மேட்டர், எனர்ஜி. மேட்டர்னா எனர்ஜின்னா சரி. அப்போ நாமெல்லாம் மேட்டர், தெய்வங்கள்லாம் எனர்ஜி. மேட்டர் சேர்ந்து எனர்ஜிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா எது மூலமா டிரான்சாக்ஷன் நடக்கணும்? ஏன் இல்லம்மா, ஏன்னு சொல்லு. சயின்டிபிக்கா படிச்சது இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். அக்னி வந்து ஃபயர் வந்து எனர்ஜியா மேட்டரா? கரெக்ட். அந்த ரெண்டுமேங்கிறதுனாலதான் அது வழியா கொடுக்கறது. நீ பூமி வாட்டர்னு எடுத்துட்டேன்னா மேட்டர்னு ஆயிடும். கேஸ், ஏர், ஆகாஷ், ஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அது எனர்ஜி ஆயிடும். அது ஃபயர்னு வரது அது எனர்ஜியாகவும் இருக்கு, மேட்டராகவும் இருக்கு. இப்போ நாம வந்து மேட்டராக உள்ளனா எனர்ஜியாக உள்ள தெய்வங்களை எப்படி வழிபடணும்? ஒரு பொருளை டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் சேர்ந்ததுல தான் பண்ண முடியும். அக்னி தான். அதுக்கு தான் அக்னியில் ஹோமம் பண்ணுறதுங்கிறது. புரியறதா? இப்போ அக்னியில் ஹோமம் பண்ணால் எனர்ஜியாக உள்ள தெய்வங்களை போய் அதை அடைஞ்சுடும் அப்படின்னு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நாம் வாழ்க்கையில் இருக்குது. அதனால நாம் வந்து இது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை. நம்ம மனிதனாக பிறந்ததுங்கிறது நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம். நமக்கு நிறையா படிக்கணும், நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நல்லதை படிக்கணும், உண்மையை படிக்கணும். ஏன்னா இப்போ நிறையா உங்களுக்கு சிலபஸ்ல எல்லாம் வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்து கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதுதான் சத்தியம். நீங்கள் நம்புன்னு சொல்லலை, நீங்கள் வந்து ஃபெய்த்து மட்டும் நம்ம சாஸ்திரம் சொல்லலை, என்கொயரின்னு சொல்கிறது, விசாரம் பண்ணுறது. நீ இது என்ன, இது என்னத்துக்காக இதை பண்ணுறோம், நாம் ஏன் பண்ணுறோம், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கணும். நாம் அப்படி கேட்டு அதை தெரிஞ்சுட்டு மேலே மேலே அந்த காரியங்களை பண்ணணும். மனிதனாக இருக்கிறவன் தர்மத்தோடு இருக்கணும். இப்போ சொன்ன மத்தியில் நல்லவனாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும், வழிபாடோடு இருக்கணும். இந்த மூணும் இருந்தால் தான் மனிதன். இந்த மூணில் ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், மூணுமே இருக்கலாம். மூணுமே இல்லைன்னா அவன் மனிதன் இல்லை, மிருகத்துக்கு சமானம். அதுக்காக நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இத்தனையும் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களெல்லாம் ஐஷன் வந்து இத்தனை பேரையும் ஐஷன் வந்து உங்களுக்கெல்லாம் கூட சாட்டர்டே சண்டே ஜாலியாக விளையாடி இருக்கலாம். இங்கே வந்து உட்காந்து வச்சுட்டாலேன்னு தோணும் உனக்கு. அது இங்கே வந்து அந்த பையன் விளையாடிட்டே இருக்கான் பாரு, விளையாட்டே நிறுத்தலை. நீன்னு செய்து அவனோட பார்க்குற, அவனை தான் சொல்கிறேன். அது மாதிரி நம்ம விளையாடாமல் இங்கே வந்து உட்காந்து வச்சுட்டாலேன்னு நினைக்கிறோமோனோ. நாலேஜ் முக்கியம். விளையாட்டு என்றைக்கு வேணாலும் விளையாடிக்கலாம், டிவி என்றைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம், மொபைல் என்றைக்கு வேணாலும் பார்க்கலாம். இப்போ படிக்கிறது மெமரியில் இப்போ தான் நமக்கு கலெக்ட் ஆகும், எல்லாம் ஸ்டோர் ஆகும். நீ ஒரு 20 வயசு ஆச்சுன்னா அப்புறம் உனக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்குள்ளே வந்து எல்லாம் பைஹார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடணும். மேக்ஸிமம் பைஹார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடணும். அப்புறம் மீனிங் தெரிஞ்சுக்கிறது லைஃப் முழுக்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால் எல்லாரும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினால் நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. சந்தியாவந்தனத்தோட ஒரு பிரயோஜனமே என்ன தெரியுமோ? இப்போ சூரியன் தானே. இப்போ நான் சொன்னேன்னு, நாம் பிறந்துட்டோம், நாம் வாழறது எதனாலன்னா சூரியனால தான். சூரியன்டேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், லைட், அதை தான் வந்து டார்ச்சாக வந்து இதெல்லாம் மாற்றுறது. அதை தான் நாம் சாப்பிட்றோம். அந்த சூரியன் தான் முக்கியமான காரணம். அந்த சூரியனை வழிபடுறது, நம்ம அறிவை வளர்த்துக்கிறது. தியோயோன பிரச்சோதயார் அப்படிங்கிறமோனோ, நகா தியா பிரச்சோதயார். தியான்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவை தூண்டட்டம்னு சூரியனை வேண்டுறோம் நாம். நமக்கு மட்டும் இல்லை, நகா எல்லாருடைய அறிவும் தூண்டணும். இது நம்மளுடைய டியூட்டி. அது அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது, சமிதாதனம் பண்ணுறது இருக்கு பற்றியா? சமிதாதனம்னு இந்த பையன் பண்ணியிருக்கான், இந்த பையன் பண்ணியிருக்கான், நீ பண்ணியிருக்க. அக்னயே சமிதமாஹாரிஷம் ரிஹதே. நீ ருக்வேத யஜுர்வேதமா? நீ என்ன வேதம்? என்ன சரி. யதா துவக்னே சமிதா சமித்யசே ஏவம் மாம் ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதயா பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன அன்னாத்யேன சமேதயஸ்வாஹா. ஒரு ஹோமத்துக்கு அது என்ன மீனிங் அதுக்குன்னா, ஒரு சமித்தை எடுத்து இப்படி வைக்கிறோம் பத்தியா, இப்படி சமித்தை வச்சோடனே அந்த அக்னி வந்து பெருசாக இருக்கும்.
இப்போ நான் உன்னை வந்து பெருசா பண்றேன், அது மாதிரி நீ என்ன பெருசா பண்ணணும். சமித மகாதிருஷம் பிருகதே ஜாத வேதசே, எப்படி நீ பெரிய அக்னியா ஆனையோ அது மாதிரி லைஃப்ல என்ன பெரிய ஆளா பண்ணணும். எந்த விதத்துல அப்படின்னா யதாத்வம் அக்னே சமிதா சமித்யசே ஏவம் மாம் ஆயுஷா. முதல்ல வந்து நமக்கு வந்து ஆயுஷ் இருக்கணும், 100 வயசு வாரணும். வர்ச்சசா பலம் இருக்கணும், சன்யா மேதையா ஷார்ப்னஸ் இருக்கணும் புத்தியில. இப்போ நமக்கு அறிவு இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு மீனிங் தெரியும், கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போறாது, அது எப்போ தெரியணும், பரீட்சையில் தெரியணும், எக்ஸாமில் தெரியணும். அந்த டயத்தில் தெரியாமல் வெளியில் வந்து தெரிஞ்ச என்ன பிரயோஜனம். அந்த டயத்தில் வருது பற்றியா, ஸ்பாட்டில் வருது பாரு, அதுக்கு சன்யா மேதையான்னு பேர். பிரஜையா பசுதிகி, குழந்தைகள்லாம் பிறக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், இதெல்லாம் பிரார்த்திச்சுட்டு தான் அந்த அக்னியில் வந்து நாம் ஹோமம் பண்ணுறது. இதெல்லாம் விடாமல் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்ல பிரகாசமாக. இதோ ஒரு பையன் வந்துருந்தான் லண்டன்லேருந்து, வேர்ல்டு வைஸ் உள்ள யூனிவர்சிட்டியில் டாப் அவன் எஜுகேஷனில். பெரியவாள்கிட்ட இப்போ பேசுறது என்னென்னா, சின்ன வயசுலேருந்து சந்தியாந்தனம் பண்ணுவேங்கிறான். சின்ன வயசுலேருந்து சந்தியாந்தனம் விடாமல் பண்ணுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இதெல்லாம் பண்ண 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 நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாத கிளியர் கட்டான நாலெட்ஜ் ஏற்படும். இப்போ நமக்கு ஒரு பார்த்தா ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்குது பற்றியா, அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. நாம் வந்து பல பேருடைய ஒரு சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணி கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு, புரணமாக. அதனால் பெரியவா சொல்கிறதெல்லாம் இப்போதைக்கு பண்ண தான் பண்ணணும். இப்போதைக்கு வந்து இதுக்கு ஓரளவு தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து பசிக்கிறதுன்னு சொல்கிறது. பசித்த உடனே அம்மா என்ன சொல்கிறா, சாப்பிடுங்கிறா. சாப்பிட்டா பசி எப்படி போகும்னு கேட்குமா அந்த குழந்தை? இல்லை சாப்பிடாம பசி எப்படி போகும்னு அதுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது, சாப்பிட்டா தான் தெரியும். அது மாதிரி நீங்கள்லாம் இந்த தர்மங்களை செஞ்சுட்டே வந்தால் தான் பின்னாடி லைஃப்பில் வந்து உயர்ந்த நிலையை அடையும் போது இவ்வளோ செஞ்சோனாமே அதனால தான் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை அடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். மாமாக்கு நமஸ்காரம்.